மாங்காய், கேரட், கொண்டக்கடலை, கொத்தமல்லி வைத்து ஒரு சுவையான சாதம் செய்யலாம். ஒரு 5 நிமிஷத்தில் மாங்காய், கேரட், கொண்டக்கடலை, கொத்தமல்லி வச்சு ஒரு சாதம் செய்யலாம் 5 நிமிஷத்தில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வேக வச்சு நாளே வச்சிட்டிங்கன்னா, குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில், ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்தது மாங்காய், கேரட்டு, ஒரு சின்ன மாங்காய், ஒரு கேரட்டு எடுத்து ரெண்டையும் நல்லா திருவிட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கோங்க. 3 நறுக்கி வச்சுட்டு, ஒரு எண்ணெயில் கொஞ்சமாக ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 1 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வச்சுருக்கிற கேரட்டு, மாங்காய் எடுத்து கொட்டி கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சமாக வதக்கிட்டு, மாங்காய் ரொம்ப வதக்கினா குழம்புன்னு ஆகிடும். சும்மா லைட்டாக வதக்கிட்டு கேரட்டு போட்டு வதக்கிட்டு வடித்த சாதத்தையும் அதோடு எடுத்து கொட்டிட்டு கொத்தமல்லி மேலே தூவி போட்டு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பரான சாதமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு மாங்காய் கேரட் சாதம் நல்லாயிருக்கும். அது ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதேமாரி எமர்ஜென்சி சாதம் அதுதான் நல்லாயிருக்கும். ஏதோ ஒன்று டெய்லி ஒன்று சொல்லலாம்ல. பரங்கிக்காய் சீவி அது ஒரு ஜூஸ் செய்யலாம், அது சொல்கிறேன் நான் அடுத்த ரெசிபி போடும்போது. ஏதோ உங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அவ்வளோதான். ட்ரைசைக்கிள் வியாபாரம் தான் பார்க்குறேன், அதனால தான் சரி நமக்குன்னு மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே. ஓகேவா? நான் பெரிய லட்சாதிபதிலாம் கிடையாது, ட்ரைசைக்கிளில் காய்கறி வியாபாரம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் கொடுக்குற லைக் ஷேரும் தான் எனக்கு நீங்கள் கொடுக்குறது உங்களால் நான் ஒரு படி முன்னேறினதாக இருக்கட்டும், அவ்வளோதான். நான் உங்களை வேறு எதையும் கேட்கல. ஒரு சின்ன ஒரு உதவி தான். எல்லாருக்கும் நம்ம செய்கிற உதவி, யாருக்கோ ஒரு கடுகு திணி செய்கிற உதவி யாருக்காவது அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமமாகும். அந்த உதவி தான். எல்லாரும் எல்லா உதவியும் செய்ய மாட்டாங்க. இந்த சின்ன உதவி, நான் ஒரு பண உதவியோ இல்லை வேறு எந்த உதவியுமே நம்மளால் கேட்க முடியாது. நம்ம வியாபாரம் பார்க்குறோம் டெய்லி, ஏதோ நமக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பம் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏதோ வாடகை வீடோ ஏதோ ஒன்று இருக்குது. வாடகை வீட்டில் இருந்தாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி, ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் வழிக்கு அனுப்பிச்சி விட்றாங்க, அந்த வழியில் நம்ம போய் இதுலேயும் ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்குமாங்கிறதால தான் நம்ம இப்படி பார்க்குறோம். அதனால் செய்யுங்க. அன்பார்ந்த நன்றி.